பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 9 அதிகாரம் 16-17 வசனங்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடே இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். ஒருவன் தன் பழைய சட்டையிலுள்ள ஒரு ஓட்டையை தேய்க்கும் பொழுது சுருக்கமடையாத புதிய துணியை பயன்படுத்துவதில்லை. அப்படி செய்தால் இணைத்த துண்டு துணியானது சுருங்கி சட்டையிலிருந்து கிழிந்துவிடும். அதனால் ஓட்டை மேலும் மோசமடையும். பழைய வஸ்திரத்தில் புதிய வஸ்திரம். உங்கள் ஆதாமின் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஜீவனை ஒட்டு போட முடியாது. அல்லேலூயா. ஆதாம் ஆதி மனிதன் ஆதாம். நம்மளோட வாழ்க்கை ஆதாமை போல பாவம் நிறைந்த இருக்க வாழ்க்கையில் கிறிஸ்துவோட ஜீவனை ஒட்டு போட முடியவே முடியாது. நாம் புது சிருஷ்டியாக எழும்பும்போது கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே பிரவேசிக்கிறார். புது சிருஷ்டியாக பிரவேசிக்கும்போது பழைய ஆதாமை களைந்து போட்டு நமக்காக ஜெனிப்பித்த ஆதாம், கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நாம் தரித்து கொண்டெல்லாம் இருக்க வேண்டும். பழைய ஆதாம் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஜீவனை ஒட்டு போட முடியாது. 2வது வசனம் நாம் பார்க்கிறோம். புது திராட்சை ரசத்தை பல துருத்திகளில் வார்த்து வைக்கிறதுமில்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். இதை நாம் பார்க்கிறோம். மேலும் மக்கள் ஒருபோதும் புதிய திராட்சை ரசத்தை பழைய திராட்சை ரசம் இருக்கும் பைகளில் வைப்பதில்லை. ஏனென்றால் பழைய திராட்சை ரசம் இருக்கும் பைகள் கிழிந்துவிடும், திராட்சை ரசமும் சிந்திவிடும். திராட்சை ரச பைகளும் வீணாகும். அதனால் மக்கள் எப்பொழுதும் புது திராட்சை ரசத்தை புதிய பைகளிலே ஊற்றுகிறார்கள். அதனால் திராட்சை ரசமும் பைகளும் நன்றாயிருக்கும் என்றார். இதை நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது பழைய துருத்தியில் புதிய திராட்சை ரசம், பழைய துருத்தியில் புதிய திராட்சை ரசம், கிருபையானது புதிய திராட்சை ரசம், கிருபை மார்க்க அமைப்பில் பொருந்தாது. நம்மளுடைய அந்த கிருபை பழைய துருத்திகளில் அது மேட்ச் ஆகாது, பொருந்தாது. கிருபை நாம் ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஆண்டுடைய கிருபை நம் மீது அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. ஆண்டுடைய கிருபை நம்மளுடைய மார்க்க அமைப்பில் பொருந்தாது. நம்மளுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கையில் அது பொருந்தாது. அல்லேலூயா. நாம் இந்த வாசித்த வேத வசனத்தின்படி நாம் நம்மளே ஆராய்ந்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்கள் ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மத்திய பகுதியில் ஆண்டவரே அப்பா 9வது அதிகாரத்தில் ஆண்டவரே 16-17 வசனங்களை தியானிக்க கிருபை செய்திரே. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. எங்களுக்கு அப்பா எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, பழைய வஸ்திரத்தில் புதிய வஸ்திரம். அப்பா எங்களுடைய பாவம் நிறைந்த அந்த அப்பா முன்பு இருந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஜீவனை ஒட்டு போட முடியாது. அதுபோல் பழைய வஸ்திரத்தோடு புதிய வஸ்திரத்தை இணைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, புது திராட்சரசத்தை பல துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளை வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா புது துருத்தியாகிய ஆண்டவரே, அப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே, கிருபை. அப்பா ஸ்தோத்திர கத்தை பதலே துருத்தியில் அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கத்தை புதிய ரசத்தை ஊற்ற முடியாது, சேர்க்க முடியாது. அதுபோல் கிருபையானது பாவம் நிறைந்த வாழ்க்கையில் கிருபையை ஓட்ட வைக்க முடியாது. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபை நிரப்புங்கப்பா. அப்பா கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே அப்பா நாங்கள் எப்போது நிலைத்திருக்க கிறிஸ்துவே நீ எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க பிள்ளைகளாக உமக்கென்று மாத்திரம் சாட்சியை எழும்பி பிரகாசிக்க பழைய மனிதனை பழைய ஆதாமை களைந்து போட்டு ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரக்க கடைசி ஆதாமாகிய அப்பா கிறிஸ்துவே உண்மை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக அப்பா ஸ்தோத்திரக்கத்தை வாழ்க்கையில் ஜெயமெடுக்க அப்பா அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு விதம் இந்த வல்லமை இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர கத்தவை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த உலகத்திற்கு ஆண்டவரே ஒத்த வேஷம் தெரியாதபடி ஆண்டவரே கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக சாட்சியாக ஜீவிக்க அப்பா எங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கத்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரே ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.